ஸோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா டே 8ல் உள்ள கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 15 கொஷின் மொத்தம் பார்த்து ஓரையில் முடிச்சலான் இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அதான் இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணால் கொஷின் டேபிள். ஸோ எனக்கு இதில் ஃபஸ்ட்டு என்னன்னா கனெக்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் அதில் நிறைய டேட்டா இருக்குது, எதுவுமே இல்லை. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 50 ரூபா நோட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக எனக்கு 50 ரூபா நோட்டுக்கு தான் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 50 ரூபா நோட்டும் 20 ரூபா நோட்டுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்து 20 ரூபா நோட்டு 200 ரூபா நோட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் அதிலே சொல்லிட்டாங்க 20 ரூபா நோட்டு தான் அதிகம்னு சொல்லி. அப்போ 200 ரூபா நோட்டு என்னவா இருக்கும், இந்த 20 ரூபா நோட்டு என்னவா இருக்கும்னா 200 ரூபா நோட்டு ப்ளஸ் அவங்க கொடுத்த வேல்யூ. ஏன்னா என்ன அர்த்தம், ஏ மைனஸ் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும், பியோட அந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணாதான் உண்டு. நான் பி தான் 200ன்னு சொல்றேன், ஏ 20ன்னு சொல்றேன். அதான் மீனிங். ஓகே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்பவே குயிக்காக இருக்கணும், கன்ஃபியூஷனே வரக்கூடாது. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை பர்சன்ட் இருக்காங்கன்னா 1 2 3 4 பேர் இருக்காங்க. ஸோ இது 50 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, 20ன்னு எடுத்துக்கலாமே. இப்போ 50 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டாவது உள்ளது 5:3ன்னு இருக்கா, இது 50 ரூபா நோட்டு. அதே மொத்தமாக 50 ரூபா நோட்டு கொடுத்துருக்காங்க 8:3:6:10ன்னு சொல்லி. இங்கே 5 இருக்கு, இங்கே 3 இருக்கு. அப்போ எனக்கு என்ன அர்த்தம், எனக்கு அதே வேல்யூ தானே வரணும். அப்போ இன்ட்டு 3 பண்ணேன். இன்ட்டு 3 பண்ணால் இங்கே எனக்கு 15, இங்கே 9ன்னு வரும். மற்ற எல்லாம் இன்ட்டு 5 பண்ணால் 20, 15, 30, 50 அப்படின்னு வரும். கரெக்டா? இன்ட்டு 5 பண்ணால் இதான் நமக்கு வரதா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ எனக்கு இதுதான் கரெக்டு, இதோட அடிஷ்னலாக இன்ட்டு 2 பண்ணி வராமா அப்படின்றத கம்பேர் பண்ணதுக்கு சுராஜுக்கு எனக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ரூபாய் இருக்கா மொத்தமாக, 3150. 20 ரூபா நோட்டு எவ்வளோ இருக்கும், 200 விட அதிகமாக இருக்கும். எவ்வளோ, 21. அப்போ 30. ஓகேங்களா? மைனஸ் பண்ணால் 21 வருதா, ப்ளஸ் பண்ணால் 30ன்னு வரும். ஸோ அவ்வளோதான், இந்த லாஜிக் தெரியணும். ஓகேங்களா? ஏ மைனஸ் 9 ஈக்குவல் 21. அப்போ ஏ ஈக்குவல் டு 30. இந்த லாஜிக் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இப்போ நான் கரெக்டாக செக் பண்ணி பாருங்க. 50 15 அப்படின்னா 750, இது 1800, அடுத்தது 300னா 600. அப்போ 0 5 1 3 கரெக்டாக வருது. அப்போ இதுதான் வேல்யூ. இப்போ அடுத்தது அப்படியே கம்பைன் பண்ணோம். இப்போ மேலே என்னன்னா மொத்த நோட்டு 50 90ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 50 ரூபா நோட்டு வந்து 40 இருக்குன்னா மீதி உள்ள நோட்டு எவ்வளோ இருக்கும், 50. இந்த 50 பார்த்தீங்க அப்படின்னா 2 இதை ப்ளஸ் பண்ணால் 50, 2 இதை மைனஸ் பண்ணால் 10. அப்போ ஏயோட வேல்யூ 30 இருக்கும், பியோட வேல்யூ 20 இருக்கும். இதில் யார் லார்ஜ், 20 ரூபா நோட்டு தான் லார்ஜ். அப்போ அங்கே 30, இங்கே 20. அடுத்தது இங்கே என்ன வரும், ரேஷியோவில் இங்கே 30 வந்ததுன்னா இந்த இடத்துல என்ன வரும், 5ன்னு வரும். ரேஷியோவில் இங்கே 50 வரும்னா இங்கே எனக்கு 15ன்னு வரும். டிஃப்ரெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை பேஸ் பண்ணி இங்கன்னா 40 அப்படின்னு போட்டுடலாம் ப்ளஸ் பண்ணி. அப்போ இதுக்கு மட்டும் நான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 30 × 5 1500, 5 × 200னா 1000. அப்போ 2500 ரூபா வருது. மொத்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கு, 2900. அப்போ 400 ரூபா வருது. அப்போ டிவிசில் பை 20ன்னு போட்டேன்னா 20 நோட்டு இருக்கு. ஸோ எல்லா நோட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு ஸோ அமௌண்ட் அதுக்கப்புறம் நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ பாருங்க, ரேஷியோ ஆஃப் 200 ரூபா நோட்டு ஹரிஷும் கரனுக்கும் உள்ள ரேஷியோக்கு இருக்காங்க. ஹரிஷ் எவ்வளவு, 20, கரண் வந்து 30. அப்போ 2:3. 2:3. இப்போ இவ்வளோ நோட்டு 10 ரூபா நோட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஏ இன்ட்டு பியில். அப்போ 60 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கு. யார்கிட்ட, சுராஜ் ஆல்ரெடி எவ்வளோ வச்சிருக்கான், 3150 ப்ளஸ் 60னா 3270. ஓகே, இருக்கட்டும். இப்போ அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்ட் ஆஃப் ஜாயில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு. அப்போ ஜாயோட கம்பேர் பண்ணோமா, 3270 63 × 100, 2 கேன்சல் ஆயிரும். இப்போ 63. ஸோ இப்போ எனக்கு நான் ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன தரேன், 3 டேபிள் டிவிசிபிள் ஆகுதுன்னு தருது. அப்போ 3 ஆல் டிவைட் பண்ணேன்னா கீழே 21, 3 ஆல் டிவைட் பண்ணால் 108, 109, சாரி 8 இல்லை 9, நான் தேவைப்படேன், 1090. அப்போ அடுத்து மொத்தமாக
21. அப்போ 5 டைம் வரும் 105, ரிமைனிங் எனக்கு 41. 41னா 1 வரும் 20, அப்ராக்சிமேட்டா 52 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஓகே 51. ஓகே இங்கே 0 வரும், நான் தப்பா போட்டேன். அப்போ 51 வருது, அப்ராக்சிமேட்டா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டா என்ன வரும்? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே அடுத்து போகலாம். எதெல்லாம் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கேட்காங்க. டிஃப்ரெண்ட் பிட்வீன் கரண் அண்ட் ஜோய் எவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கரனுக்கும் ஜோக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு? 300 ரூபாய். இது ஃபால்ஸா? கரெக்ட். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் 200 rupees ஆல் த பர்சன் 59. இப்போ 200 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண சொல்றாங்க. எனக்கு என்ன வரும்? 20, 40, 49. கரெக்டா? கரெக்ட். அதுவும் தப்பா பண்ணோம். இந்த ஹரிஷ் டோட்டல் வந்து 45% ஆஃப் கிரண். கிரண்ட் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் இருக்கோ அதுல வந்து 45 இருந்தாங்க. கிரண்ட் எவ்வளோ இருக்கு மொத்தமா? ப்ளஸ் பண்ணா தெரியுது 55 இருக்கு. 55ல 45% பார்த்தோம்னா பாயிண்ட்ல வரும். ஸோ அப்போ அதுவும் தப்பு. ஸோ எல்லாம் சாரி, அது மட்டும்தான் நமக்கு தப்பு. அப்போ அது மட்டும்தான் தப்புன்னா எனக்கு என்ன அர்த்தம்? 3 ஒன்லி ஃபாலோ. ஏன்னா எனக்கு தப்பு எதுன்னு தான் கேட்காங்க, கரெக்ட் எதுன்னு கேட்கல. 3 ஒன்லி ஃபாலோ தான் வரும். அடுத்தது இந்த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் 50 நோட்டும் ஹரிஷ் அண்ட் டுகெதர் ஜாய் டுகெதர் கொடுத்துருக்காங்க. ஹரிஷ் அண்ட் ஜாய் டுகெதர்னா எவ்வளோ வரும்? 80 ரூபாய் வருது. மைனஸ் டோட்டல் அமௌண்ட் 20 ரூபா நோட்டு கல்யாணும் சுராஜும் சேர்ந்து என்னது 60. அப்போ டிஃப்ரெண்ட் 20. ஓகே ரெண்டாவது குவான்டிட்டி ஆவரேஜ் ஆஃப் நோட்டு ஜாய் அண்ட் ஹரிஷ் டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்டு. ஜாய் ஹரிஷ் எவ்வளோ? ஜாய் ஹரிஷா? ஸோ ரெண்டே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? மேலே 55, கீழே 105. ஸோ 160 டிவைட் பண்ணால் 80ன்னு வரும். மைனஸ் 200 நோட்டு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 49. இப்போ தான் பார்த்துருந்தோம். கரெக்டா? அப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 31. ரெண்டாவது குவான்டிட்டி 31. அடுத்து மூணாவது ஹவு மச் மோர் ஆர் லெஸ் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் நோட் ஜாய் அண்ட் ஹரிஷ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் நோட். ஓகே அது ரெண்டாவது தான். 20% ஆஃப் டிஃப்ரெண்ட் பட் இந்த சுராஜ் அண்ட் ஹரிஷ் அமௌண்ட்டுக்கு. சுராஜும் ஹரிஷுக்கு எவ்வளோ இருக்கோ அதில் 20%. எவ்வளோ அதிகமாக இருக்காங்க? ஸோ 100, 250. ஓகே 100 ரூபாய்னா 3000 வந்துடும். அடுத்த 150 தான் 250. அதுலேருந்து எவ்வளோ? 20%. 20% எனக்கு எவ்வளோ வரும்? 50 ரூபாய் வரும். இப்போ என்னது? ஃபர்ஸ்ட் தான் இருக்கல லோவஸ்ட், அடுத்த லோவஸ்ட் 2, அடுத்த ஹையஸ்ட் 3. ஸோ அப்படியே ஆர்டராக தான் எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்தது இந்த டீப்னு சொல்லி ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வரான். அவன்கிட்ட எவ்வளோ இருக்கா? 9500 ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. 20 ரூபா நோட்டு மொத்தம் எத்தனை நோட்டு இருக்கா? 20 ரூபா நோட்டு 45 நோட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதை வச்சு அவன்கிட்ட எத்தனை நம்பர் ஆஃப் நோட்டுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? தனியா முடியாது. ஓகே அடுத்த டேட்டா the difference between the 20 and 200 rupees note 30. ஓகேங்களா? 20 ரூபா நோட்டுக்கும் 200 ரூபா நோட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 30. அப்போ அவன்கிட்ட 200 ரூபா நோட்டு எவ்வளோ இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே அது கூட வேண்டாம். ஓகே தனியாக டேட்டா ஏதாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? முடியாது. மேலே உள்ள டேட்டா யூஸ் பண்ண தான் முடியும். ஓகேங்களா? ஓகே இப்போ அதுக்கப்புறம் ரெண்டாவது 50 ரூபா நோட்டுக்கு டேட்டா கொடுக்காங்க. ஜாயிட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 20% மோர். 50 நோட்டு ஜாயிட் எவ்வளோ இருக்கு? 50 நோட்டு இருக்கு. அப்போ 20% மோர்னா 120/100. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 60. ஸோ 50 ரூபா நோட்டு 60 இருக்குன்னு தெரியுது. இந்த இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் தனியாக இண்டிவிஜுவல் வச்சு சால்வ் பண்ண முடியாது, மேலே உள்ள டேட்டாவும் தனியாக வச்சு சால்வ் பண்ண முடியாது. அப்போ ரெண்டும் சேர்ந்து தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ அதுலேயே எனக்கு தெரிஞ்சது ஆன்சர் வரும்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் சால்வ் பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு ஆன்சர் வேண்டாம், சால்வ் பண்ண முடிஞ்சா போதும். ஓகேங்களா? இப்போ 50ன்னு தெரிஞ்சுட்டா இப்போ டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிங்க. டோட்டல் அமௌண்ட்னா இங்கே எனக்கு 3000 வரும், இங்கே இருக்கு 900 வரும். கரெக்டா? அப்போ 900 மைனஸ் பண்ண அப்படின்னா 6000, 3000 மைனஸ் பண்ணா இது ஒரு 3000. அப்போ 200ஆல டிவைட் பண்ணா மொத்தம் எவ்வளவு? 6 நோட்டு. அவ்வளோதான், அதை ப்ளஸ் பண்ணா போதும். சரி 6 நோட்டு இல்லை 15 நோட்டு. 15 நோட்டு. அடுத்து நம்ம எல்லா இதையும் ப்ளஸ் பண்ணா போதும். ஸோ இது நமக்கு ஆன்சர் தேவையில்லை, ஜஸ்ட் சொல்றேன்.
அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. The total number of Magis is 8 more than the average of Karan and Swaraj. கரனுக்கும் ஸ்வராஜுக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கரண் எவ்வளோ வச்சுருக்காங்க, நம்ம ப்ளஸ் பண்ணால் என்ன வருது 90, கீழே ப்ளஸ் பண்ணால் 54, அப்போ 144. 144 ஆவரேஜ் எடுத்தோன்னா 2, 72 நோட்டு. அது வந்து 8 அதிகம்னா அப்போ 80 நோட்டு இருக்குது அந்த புதுசாக வர ஒருத்தனுக்கு. அதில் 25 ரூபா நோட்டு எவ்வளோவா, 80 நோட்டு இருக்குன்னா 25 ரூபா, சாரி 50 ரூபா நோட்டு 25 இருக்குது. அப்போ மீதி எவ்வளோ நோட்டு இருக்கும் 55. அப்போ 55 2 ஸ்பிட் ஆகும். ஓகேங்களா, இது மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லி கேட்டிருக்கானோ அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது எப்படி ஸ்பிட் அப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ஓட அதிகமாக தான் இருக்கணும். யார் 200 நோட்டு. அப்போ நான் 26ன்னு போட்டேன்னா ரெண்டாவதுல பர்சன்ட் 29. சப்போ அது வர பாசிபிள் இருக்கா, கிடையாது. ஓகேங்களா, அதாவது 200 நோட்டு 20 நோட்டுன்னு போட்டேன்னா என்ன ஸ்பிட் ஆக போகுது, நான் 26ன்னு போட்டேன்னா 29 வரும். அது கரெக்டாக வருமா, 200 தான் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, அப்போ அது வராது. அப்போ 200 நோட்டு 27ன்னு போட்டேன்னா இங்கே 28 வராது. அது 28ன்னு போட்டால் 27 வருது. ஸோ அப்போ எனக்கு ஹையஸ்ட் பாசிபிள் வேல்யூன்னு என்னது 200 நோட்டு 28 இருக்கணும். அப்போ 20 ரூபா நோட்டு 27 வரும். ஸோ அப்போ 27 தான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா, சில ஹையஸ்ட் பாசிபிள் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்கணும், லோவஸ்ட்ன்னு சொல்லி எதுவுமே மென்ஷன் பண்ணலனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்கும் இது. ஓகே, ஸோ அடுத்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். நமக்கு வந்து என்னென்னா டிஐ கொடுத்துட்டு பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுவோம், 22/7 × 2 × R = 132. கரெக்டாக நான் மொத்தமாக டிவைட் பண்ணேன் அப்படின்னா இங்கே எனக்கு 3ன்னு வரும். R = 21. எதோட இது சிலிண்டர், சாரி சர்க்கிள். அப்போ எனக்கு என்ன தருதுன்னா 6y + y = 22. மைனஸ் இங்கே வருது, இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து ஸ்பியர் 4/3 × 22/7 × என்ன வரும் அடுத்து R³ = 4851. எனக்கு 2 எங்கேயுமே போகலை. அப்போ இங்கே எனக்கு என்ன தருது, இங்கே லெவல் தான் டிவிசிபிள் ஆகும்னு சொல்லி லெவல் மட்டும் டிவைட் பண்ணேன். 4 ரிமைனிங் 45னா 4, அடுத்து 1னா 1. எனக்கு இது என்ன தெரியும் 21². அப்போ R = 21/2, 21³/2³. இது குயிக்காக போடணும். இப்போ அவன் கொடுத்தது ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணேன்னு எனக்கு என்ன வரும், x + y = 7 வரும். ஏன்னா 3/2 3/2 கேன்சல் ஆயிரும். அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். கரெக்டாக ரெண்டையும் சால்வ் பண்ணணும். ஓகே, இங்கே எக்ஸ் வரும், தப்பாக எழுதியிருக்கேன். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும், 5x = 15, x = 3. அப்போ y = 4. அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் சிலிண்டரோட வேல்யூ தெரிஞ்சிருமா, அவ்வளோதான். ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் சிலிண்டர் தெரிஞ்சிடும். அது மாதிரி ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஹைட் என்னது, கோனை விட x சென்டிமீட்டர் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணோம், கோன்லேருந்து +3. ஏன்னா XYயும் தனியாக எழுதணும். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணியும் வரும். ஓகேங்களா, ஓகே ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் எது ட்ரூன்னு சொல்லி இருக்காங்க. ரேடியஸ் வந்து 50% ஆஃப் சிலிண்டர், சர்க்கிளோட இது வந்து 50% ஆஃப் சிலிண்டர்னு சொல்கிறாங்க. கரெக்டாக மோர் தென் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது வந்து 50% கிடையாது, மோர் தென் வருது. அப்போ அது தப்பு. ஃபர்ஸ்ட் இது தப்பு. ரெண்டாவது இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் ஆன் தி கர்வ் சர்ஃபேஸ் /R L. அப்போ 22/7 × 7 × 25 எனக்கு என்ன வரும், 50 × லெவல் 550 வரும். அப்போ அதுவும் தப்பு. மூணாவது ஆவரேஜ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கோன் அண்ட் சர்க்கிள். கோனுக்கும் சர்க்கிள்குள்ள ரேடியஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 28. 28/2னா 14ன்னு வரும். அப்போ அதுவும் தப்பு. ஸோ எல்லாமே தப்பு, ஆப்ஷன் டி. எல்லாமே தப்பு, ஆப்ஷன் டி. அடுத்தது டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஓகே, குவான்டிட்டிக்கு இருக்காங்களா. ஸோ இது வந்து எல்லாமே வேல்யூவாக இருக்குனால இது கொஞ்சம் நீங்கள் அசம்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக வரும். எப்படின்னா எனக்கு இதுதான் தேவை. ஃபர்ஸ்ட் இதுக்கு /R - R². அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா, அப்போ 4/R² ரேஷியோ. அடுத்தது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவா 2/RH. அப்போ எல்லாத்துலேயும் பை கேன்சல் ஆயிருமா, அப்போ R². அப்போ அதை என்ன பண்ணணும்னா A + B × A - B அப்படின்னு எடுத்துக்கணும்.
எதை கூட கம்பேர் பண்ணோமோ அதை மட்டும் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, எனக்கு சர்க்கிளோடது என்னது 14, கோனோடது சிலிண்டர் வந்து 21. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 48, மைனஸ் பண்ணால் 7. சாரி, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 35, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 35, மைனஸ் பண்ணால் 7 ரேஷியோ. இங்கே 4 இன்ட்டு ஆர் ஸ்கொயர், ஸ்பியரை ஸ்கொயர் பண்ண கீழே 4 வரும், கேன்சல் ஆயிரும். அப்போ 21 ஸ்கொயர் 41. ஓகேங்களா? இல்லை 21 இன்ட்டு 21 இருக்கட்டும் ரேஷியோ. அடுத்தது ரேடியஸ் ஆர் இன் 2 டைம் ஆஃப் ரேடியஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லி வந்திருக்கா. அப்போ 2 டைம் ஆஃப் 14 இன்ட்டு 27. இப்போ காமனாக 7 இருக்கனால 7 டிவைட் பண்ணி இங்கே 3, இங்கே 7 டிவைட் பண்ணி 2. அப்போ 35 ரேஷியோ 63 ரேஷியோ. இங்கே 2 இருக்கு, 2 மல்டிபிள் பண்ணால் 54, அடுத்து 2 பண்ணால் 108. அப்போ இதுவும் அதே மாதிரி ஆர்டரா இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் இருக்கு. எனக்கு வேல்யூ தேவையில்லை, எது பெருசு எது சின்னதுன்னு தான் தேவை. ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி ரேஷியோ போட்டு கூட சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண முடியும் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இது ரேராக தான் வரும், பட் நீங்கள் அதை ஐடென்டிஃபை கரெக்டாக பண்ணிங்கன்னா டைம் சேவ் ஆகும். ஒவ்வொரு டைம் மல்டிபிள் பண்ணாமல் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஹைட் ஆஃப் கியூபாய்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 cm மோர் தென் ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர். ஹைட் வந்து என்ன, சிலிண்டரோட ஹைட்லேருந்து ரேடியஸ்லேருந்து 6 அதிகம், அப்போ 20. இப்போ அதே மாதிரி பேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 10 less than the கோன். ஹைட்டோட கோன்லேருந்து 10 கம்மின்னு சொல்கிறாங்க, அப்போ 14. ஓகேங்க, அப்போது லென்த் வந்து என்ன சொல்கிறாங்க 3x. 3xனா என்னது 9. ஓகேங்களா? அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2 டைம் ஆஃப் L இன்ட்டு பி, மல்டிபிள் பண்ண என்ன வரும் 126, பி இன்ட்டு ஹெச் 280, அடுத்தது 180. இப்போ ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் 5 இன்ட்டு 2 பண்ண அப்படின்னா 12 2 மீதி 1 7 மீதி 1, ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். ஸோ இது குயிக்காக பண்ணணும். ஓகே, ஸ்பியரை மெல்ட் பண்ணாங்க அப்படின்னாலே அந்த வால்யூமே டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ r3/r3 வரும், அதான் n ஆஃப் 10. ஓகேங்களா? r3/r3 இருக்கும், அதான் என்னன்னு வரும். எனக்கு ஃபர்ஸ்ட் ரேடியஸ் பண்ண டிவைட் பண்ணி ஹோல் கியூப் பண்ணால் போதும். எனக்கு ஃபர்ஸ்ட் ரேடியஸ் என்னவா இருக்கும் 21/2, இதோட ரேடியஸ் 3/2. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 21/2 இன்ட்டு 2/3 டிவைட் பண்ண அப்படின்னா என்ன வரும் 7ன்னு வரும். அப்போ 7 கியூப் தான் ஆன்சர், 343. ஆனால் அதுக்கு என்னவா கொடுத்துருக்காங்கன்னா ஹிண்டாக கொடுத்துருக்காங்க. 3yன்னா என்ன வரும் 120 + 1 + n. அப்போ 121 + n ஈக்குவல் டு 343. அப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும் 121 மைனஸ் பண்ணால் 2 2 2. அப்போது n/x ஈக்குவல் டு 222 /3. அப்போ 74 தான் ஆன்சர். ஓகேங்களா? 74 தான் ஆன்சர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த breadth ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் சேம் as ஸ்லைட் ஹைட். breadth வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கோனோட ஸ்லைடு ஹைட் 25 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி லென்த் வந்து 3x மோர் தென் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். 3xனா என்ன அர்த்தம் 9 அதிகமாக இருக்குது, ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள்னா 30. இந்த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் சேம் ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள். பெரிமீட்டர் அவங்களே கொடுத்தாங்க 132 divisible by 4 பண்ணால் எனக்கு என்ன வரும் 33. அப்போ a ஈக்குவல் டு 33. ஃபைண்ட் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர். ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன வரும் மல்டிபிள் பண்ணால் தெரியும் 750. அதே மாதிரி ஸ்கொயரோட ஏரியா என்ன வரும் 33 × 33. ஓகேங்களா? 99. அப்போ 9 8 1000, 1000 அப்போ 9 வரும். அடுத்த 3 ஆப்ஷனில் இருக்கா, இல்லை, none of them. ஸோ none of them உங்களுக்கு வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் கேஸ்லெட். ஸோ கேஸ்லெட் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே 7 வென் டயக்ராம் பேஸ் பண்ணது அப்படின்னா 7 பார்ட்டாக ஸ்பிட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் பேஸு. எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் போத் அடிடாஸ் அண்டு பூமா. ஸோ சேர்ந்துன்னா எனக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் இது எழுதிடலாம்.
பூமா, அடிடாஸ், அதுக்கப்புறம் ஸோ 2 இது சேர்ந்து தான் 38. ஓகேங்களா, இந்த 2 பார்ட்டும் சேர்ந்து தான் 38. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரேஷியோ ஆஃப் ஒன்லி பூமா அண்ட் அடிடாஸ் ஏன்னா 11:30. அப்போ 11x 40x இருப்பாங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் டோட்டல் கிராட் பிராண்ட் மொத்தமாக எத்தனை பேரா 42.5% மோர் தன் த அடிடாஸ் ஒன்லி. அப்போ 40.5/100 என்னன்னு பார்க்கணும். இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். சிறு கேன்சர் வரும். அப்போ 40 இருந்தாங்கன்னா 17 அதிகமாக இருப்பாங்க. அப்போ 17 அதிகமாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? 57x. ஓகேங்களா, என்னன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃப்ராக்ஷன் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லையா மேலே கீழே 4 மல்டிபிள் பண்ணிடுங்க. 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஈஸி. 0 0 அடுத்து 1ன்னா 17. ஒரு பாயிண்ட் கீழே போயிடும். கீழே 100க்கு ஒரு 0 போயிடும். ஓகேங்களா, அதான் இங்கே பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்பர் ஆஃப் பீப்புள் யூஸிங் பூமா. பூமா மொத்தமாக எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 95. ஓகே. அடுத்தது நம்பர் ஆஃப் ஓகே. ஸோ அதாவது ஒன்லி அடிடாஸ் அண்ட் கலீஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா கலீஸ் எவ்வளோ இருக்காங்களோ அது வந்து 100 கம்மியாக. அப்போ 57xலேருந்து மைனஸ் 100. 57xலேருந்து -100 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்கிறாங்க, மொத்தமாக பூமாவில் உள்ளவங்க 132 பேரா. அப்போ இது நான் இந்த 4 பாட்டை சேர்ந்தது தானே பூமா அடிடாஸு. அப்போ 4 நான் ப்ளஸ் பண்ணேன். எக்ஸை ப்ளஸ் பண்ணால் 97x. நம்பர்ஸு -100 ஈக்குவலுக்கு அந்த சைடு போனால் +100 232 +38 ஈக்குவலுக்கு அந்த சைடு போனால் மைனஸாக மாறும். அப்போ அது 38. அப்போ என்ன வரும் 4 9 1. அப்போ 97xங்கிறது எனக்கு என்ன வரும் x = 2. அப்போ x = 2னா இங்கே எனக்கு என்ன வரும் 22 80. இங்கே என்ன வரும் 114 இருந்துன்னா 14ன்னு சொல்லி வரும். இங்கே எனக்கு எவ்வளோ பேர் வருவாங்க 14ங்கும்போது இங்கே மொத்தமாக 114 பேர் வருவாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பாட்டோட வேல்யூ தெரியும். இது ஒரு 38, இது ஒரு 22. அப்போ 2 ப்ளஸ் பண்ணால் 60 பேர். மொத்தம் எத்தனை பேர் 95 பேர். அப்போ மீதி உள்ள 35 பேர் இங்கே வருவாங்க. அப்போது எனக்கு இந்த பார்ட் மட்டும் எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. 2 இது ஃபிட் ஆகாமல் மொத்தமாக இருக்குது. அதே மாதிரி ஃபிட் ஆகலைனால ஒன்லி என்ன பிராண்டு குக்கி அவங்களும் தெரியலை. ஓகேங்களா, ஸோ நமக்கு டேட்டா ஃபுல்ஃபில்லாக இல்லை, பாதி தான் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஓகே, நான் அதை வேல்யூ எதுவும் போடாமல் வச்சுருக்கேன். பூமா, அடிடாஸ், இதுக்கப்புறம் குக்கி. ஓகே, ஒவ்வொரு டைமும் ரஃப் ஆயிருமே. ஓகே, பரவாயில்ல. டோட்டல் நம்பர் ஆஃப் who using both குக்கி and Adidas, what percentage total number of people who only like. ஓகே, எனக்கு இதில் உள்ள வேல்யூ தெரியவே தெரியாது. அதை ஆட் பண்ணாதான் நமக்கு தெரியும். கரெக்டா, அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது cannot be determined. அதான் நமக்கு ஆன்சர் வராது. ரெண்டாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் who யூஸ் எக்ஸாக்ட்லி 2 பிராண்ட் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ். அடுத்து சொல்லிட்டாங்க எக்ஸாக்டா 2 பிராண்ட் 3 பிராண்ட் யூஸ் பண்ணாங்க 10 பேர் தான். அப்போ 28 பேர் மேலே போயிடுவாங்க. அப்போ எக்ஸாக்டா பிராண்ட் யூஸ் பண்ண கவுண்ட் எனக்கு என்னது 9 17 7 மீதி 1 சாரி 28ங்கும்போது 77 பேர் இருக்காங்க எக்ஸாக்டா வரவங்க. அப்போ மொத்த பீப்புள் எவ்வளவு எனக்கு இந்த ஒரு சர்க்கிள் உள்ளவங்க 132. அதுக்கப்புறம் இங்கே உள்ளவங்க இதை 2 ப்ளஸ் பண்ணணும் 57. இங்கே மீதி எத்தனை பேர் இருக்காங்க டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது 35 45 59 114லேருந்து 59 மைனஸ் பண்ணால் 5 5 55 பேர் இருக்காங்க. அப்போது எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 55. ஸோ 14 4 மீதி 1 14 4 மீதி 2 244. அப்போ 244 into 100. எனக்கு எந்த டேபிள் டிவிசிபிள்னா லெவல் டேபிள் டிவிசிபிள் ஆகுது. லெவல் டேபிள் டிவைட் பண்ண என்ன வருது 32 மேலே லெவல். ஓகேங்களா, ஸோ 4 டேபிள்னா கீழே 8 25. அப்போ 275/8 அப்ராக்சிமேட் வேல்யூவாக தான் வருது. 275/8 அப்படின்னா எத்தனை வருது 3 வாட்டி வரும் 24.
மீதி 35ன்னா 4 வாட்டி வரும் 32, மீதி 3. அப்போ 34 புள்ளி. ஓகேங்களா? ஸோ 34 புள்ளி அப்படின்னு சொல்லி வருது பாருங்க. ஓகே, நன் ஆஃப் தம் நினைக்கிறேன் ஆன்சர். ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். நான் இது ஆன்சருக்கு செக் பண்ணல. இது வந்தால் வரும்னு மட்டும் நான் பார்த்துருந்தேன். ஓகே, கடை தான் போட்டிருக்கோம். நம்ம கேல்குலேஷன் மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு டைம் மாதிரி கேல்குலேட் பண்ணிடலாம். நான் பண்ண கேல்குலேஷன்றது அந்த டிவைட் பண்ணதை மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 77/244 into 100. 7 டேபிள்னா 11, 7 டேபிள்னா இங்கே எனக்கு 3. அடுத்தது இங்கே எனக்கு என்ன வரும்? 34. ஓகே, 7 டேபிளும் டிவிசிபிள் ஆகாது. ஓகே. ஸோ 4 ஆல் தான் எதுவுமே டிவிசிபிள் ஆகாது. அப்ராக்சிமேஷன் தான் போட முடியும். 244. நான் தப்பாக கேல்குலேட் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ நம்ம இதை அப்ராக்சிமேட் தான் போடணும். அப்போ 3 நம்பர் இங்கே கம்பேர் பண்ணால் 3 நம்பர். இது பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். எப்படின்னா இங்கே 2 நம்பர் ஸ்கிப் பண்ணுங்க, இங்கே 2 நம்பர் ஸ்கிப் பண்ணுங்க. அப்போ 2.4ல் 7 எத்தனை வாட்டி இருக்கும்? ஆல்மோஸ்ட் 2.5. எத்தனை வாட்டி இருக்கும்? 2 டைம்ஸ் தான் இருக்கும். 3 டைம்ஸ்னு போட்டோம்னா 75. கரெக்டா? அப்போ 3 டைம்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ 3 டைம் இந்த மாதிரி தான் கெஸ் பண்ணோம். 7 வந்து 2ல எத்தனை வாட்டி இருக்கும்? 6 டைம். நம்ம ஒவ்வொரு டைமா இன்ட்டு 2 இன்ட்டு 3 பண்ணாமல் டேரெக்டாக போகிறதுக்கு இது யூஸ் ஆகும். 12ல் 2 மீதி 1, 13ல் 3 மீதி 1, அடுத்தது 7. அப்போ 8, 3 அகைன் 0. ஒரு டைம் தான் வரும். 31 புள்ளி. அப்போ அப்ராக்சிமேட்டாக 31ன்னு வந்துடும். கரெக்டாக? இது வந்து என்னன்னா நம்ம அந்த கண்டுபிடித்த வேல்யூக்கு முன்னாடி உள்ள வேல்யூ பின்னாடி உள்ள வேல்யூன்னு வரும். இப்போ உதாரணத்துக்கு 8 டைம்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு முன்னே உள்ள 7ஆக இருக்கலாம், இல்லைன்னா 9ஆக இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரியும் பாசிபிள் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட் ஆன்சரா எப்பவும் வராது. ஒரு 80% எக்ஸாக்ட் ஆன்சரா வரும். மீதி ஒரு 10% அதர் வேல்யூ பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 13வது கொஸ்டின். Ratio of people who like Adidas and Gucci but not Puma. 14. Ratio number of people Gucci and Puma and Adidas பிடிக்காதவங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு தெரியுமான்னு பார்த்தோம்னா ஆமாம், அது வந்து 35 பேர். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் உள்ளது பூமா, அடுத்தது அடிடாஸ், அடுத்தது நம்ம குகி. ஸோ அடிடாஸ் பிடிக்காம ஒன்லி, அப்போ 35. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ நமக்கு என்னவா இருக்கும்? 2:5. அப்போ ஃபர்ஸ்ட் இது கரெக்ட். ரெண்டாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பூமா வந்து 80% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் குகி. அப்போ 114லேருந்து 80%ன்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக எனக்கு ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ அது நமக்கு பாசிபிள் கிடையாது. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் people who use only Puma and only Adidas. Only Puma and Adidas ஆவரேஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 50ன்னு சொல்லியிருக்காங்க. 50 வரும். 102 கூட 2ஆல் டிவைட் பண்ணால் 51ன்னு வரும். அப்போ ஒன்லி 1 மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு டைம் ஆன்சர் செக் பண்ணியிருக்கேன். இது நான் சால்வ் பண்ணவே இல்லை. ஓகே, இது குவான்டிட்டி சம்மா? ஓகே, கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கரெக்ட். அடுத்த சம் தான் குவான்டிட்டி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். The number of people who use both Puma and Adidas but not Gucci. ஏன்னா 100% more than the people who use the Adidas but Puma. 100% டபுள் த டைம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ பூமா யூஸ் பண்ணாங்க இந்த 14 இருக்காங்கன்னா அதில் 100 டைம்ஸ் தான் வரும். 28 பேர் இங்கே வந்துடுவாங்க. அப்போ மீறி 10 பேர் மிடில் வருவாங்க. 10 பேர் மிடில் வந்துடுவாங்க. நான் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸாக்ட்லி ஒன் பிராண்ட் உள்ளவங்க என்னது? 22, 80,
ஆல்ரெடி 28 10ன்னு சொல்லி ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன வரும்? 55. இங்க 14 போயிட்டாங்கன்னா 100. இந்த 2 பிளஸ் பண்ணா 45. அப்ப 45 எதை பிளஸ் பண்ணா 100? 55. இந்த மாதிரி கூட யோசிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 7 157 ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது, ஆவரேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ யூஸ் பூமா, அடிடாஸ், குகீஸ். ஓகேங்களா? ஆவரேஜா மொத்தம் எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்லின்னு சொல்லி கொடுக்கல. ஓகேங்களா? பூமா யூஸ் பண்ணாங்க 95 பேர், அடிடாஸ் யூஸ் பண்ணாங்க 132 பேர், குகி யூஸ் பண்ணாங்க 114 பேர். அப்போ ப்ளஸ் பண்ணா 11ல் 1 மீதி 1, 10 14ல் 4 மீதி 1 3, டிவிசிபிள் பை 3. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ டிவிசிபிள் பை 3ன்னு சொல்லி வரும். ஸோ டிவிசிபிள் பை 3 ஆனால் என்ன வரும்? 1 1 ரிமைனிங் எனக்கு 1 வந்ததுன்னா 11ல் 3 வாட்டி இருக்கும், மற்ற 2னா 6 6. எது பெருசு? ஃபர்ஸ்ட் தான் பெருசு. அப்போ ஃபர்ஸ்ட் தான் எனக்கு ஆன்சர். அடுத்தது போகலாம். எம் இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் த, ஓகே இதுவுமே நான் சால்வ் பண்ணல, ஆன் த ஸ்பாட்ல பண்ணுறது தான். பார்க்கலாம். எம் இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ யூஸ் ஒன்லி அடிடாஸ் அண்ட் பூமா. ஓகேங்களா? அப்போ எம்மோட வேல்யூ எனக்கு என்ன தருது? டிஃப்ரெண்ட் 80 மைனஸ் 22, அப்போ 8 58. அடுத்தது, n is sum of total number of people who use Puma only and both Adidas and Kugi but Puma இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னோட வேல்யூ Puma யூஸ் பண்ணாங்க. அப்போ 14 + 22 36. அப்போ எம்முக்கும் எனக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது? 58 மைனஸ் 36 2 2 22 வருது. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் எவ்வளோ வருது? 22 வருது. அதான் என்னதான்? இட்ஸ் அ டோட்டல் எக்ஸாக்ட்லி 3 பிராண்ட். அப்போ 22 பேர் இங்கே எக்ஸாக்டாக வந்துட்டாங்கன்னா மீதி எவ்வளோ பேர் வந்துடுவாங்க? 16 பேர் அங்கே வருவாங்க. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன்? ஸ்போர்ட்ஸ் பர்சன் மொத்தம் எத்தனை? அப்போ ஓவராலாக ப்ளஸ் பண்ணோம். எனக்கு ஒரு பர்சன் ஃபுல்லாக மொத்தமாக இருக்காங்க 132. இல்லைன்னா இதை எடுத்துக்கலாம், இதை கால்குலேட் பண்ண வேண்டாம். 114 எடுத்துக்கலாம். 114 வந்துருக்கான். இது அவுட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அதை மட்டும் 80 16 22 10 12ல் 2 மீதி 1 13ல் 3 மீதி 1 232. ஓகேங்களா? ஸோ நன் ஆஃப் தம்னு வருது. பாருங்க, ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிடுறேன். ஓகே, ஆப்ஷன் சின்னு வருது. ஓகே, எனக்கு ஒன்லி பூமான்னு சொல்லலை, எனக்கு 95 மைனஸ் 80 ஒன்லி பூமான் மீன் பண்ணவே இல்லை. அவங்க பூமான் தான் சொன்னாங்க. அப்போ டோட்டலோட கம்பேர் பண்ணியிருக்கணும். அப்போ 80 மைனஸ் பண்ணால் 18. ஓகேங்களா? அப்போ இதான் மிஸ்டேக் ஆகிட்டு மருந்து எழுதுறேன். அவன் ஒன்லி பூமான்னு மென்ஷன் பண்ணல, நான் ஒன்லி பூமா கூட கம்பேர் பண்ணிட்டேன். அப்போ 95 மைனஸ் 80 அப்படின்னா 15. இது எம்மோட வேல்யூ. என் வந்து என்னது? 22 + 14 36. அப்போ எம்முக்கும் என்னுக்குள்ள டிஃப்ரெண்ட்னா எனக்கு என்ன வரும்? 11 21 வரும். ஓகேங்களா? அப்போ 21 தான் எக்ஸாக்டாக 3 இது. 21 தான் எக்ஸாக்டாக 3 இது. அப்போ மேலே உள்ளது எனக்கு எத்தனை பேர் வருவாங்க? டோட்டல் வந்து மைனஸ் பண்ணோம் 17 பேர். அப்போ இந்த சர்க்கிள் உள்ளவங்க 114, அவுட்டரில் உள்ளவங்க என்னது 80 17 22. அப்போ 13ல் 3 மீதி 1ன்னா அகைன் ஒரு 3, அடுத்த ஒன்றா 233. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் பிடிஎஃப்ல பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த சீரீஸ் வந்து நீங்களே ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ சீரீஸில் நான் வந்து நீங்கள் செல்ஃபாக தான் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்லிக் கொடுக்க அவ்வளோவா இருக்காது. ஆப்டிடியூட் தான் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா?